அடி 3 அடி இருக்க செடி எல்லாமே தரமான செடிகள். எல்லாம் பட்டிங் மெத்தடில் பண்ண செடிகள். பாருங்கள், பட்டிங் மெத்தடு வந்து மற்ற அப்ரோச் கிராஃப்டிங்கோட வி கிராஃப்டிங்கோட வேகமாக வளரக்கூடிய தன்மையுடையது. பழம் வந்து நமக்கு 2 கையில் வச்சுட்டு அப்படியே பிச்சு எடுக்க முடியும். இது ஒரு நாகர்கோவில் பகுதியில் அதிகமாக இந்த பழங்கள் கிடைக்கும். இந்த டைம் கூட கிடைக்குது. கிலோ 300 400 விற்கிறாங்க. ஏன்னா அது ஒரு இப்போ பெரிய மரத்தில் ஏறி பறிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த செடியிலே பாருங்கள், நிறைய பழங்களோடு இருக்குது. பழங்கள் நிறையா இருக்குது. காய்களோட தான் வந்திருக்கு. ரொம்ப எளிமையான முறையில் இது வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இதனுடைய காய்கள் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இல்லை. நம்ம தோட்டத்திலே வளரும்போது அதனுடைய காரத்தன்மை அதிகமாக இருக்கும். பயங்கர காரத்தன்மையாக இருக்கும். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு மார்ச் மாதம் வந்து 2வது லோடில் என்னென்ன செடிகள் வந்து பார்க்க போகிறோம். இதில் சில செடிகள் புது வெரைட்டியும் வந்திருக்கு. ஏற்கனவே வந்த செடிகளும் நிறையா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற மியாசாகி, இந்த ஜப்பான் மியாசாகி. அதாவது ஒரு கிலோ மாம்பழம் 2.25 லட்ச ரூபா ரேட்டுக்கு சேல் ஆனதாக அங்கே சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுமாங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இது வந்து ஜப்பானில் பெரும்பாலும் மாமரம் சிறப்பாக வளராது. அது ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து மாமரத்துக்கு ஏற்ற ஊர். உலகத்திலே ரொம்ப மாமரம், அதாவது முக்கணிகளுக்குமே ஏற்ற ஊருன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம். அதனால் இது வந்து எல்லா இடமுமே வளரும். இது நம்ம ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே மாடியில் செடிகளை வளர்த்து அதனுடைய பழங்களை அறுவடை பண்ணி சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக மியாசாகி செடிகள் அதிக பேருக்கு சேல்ஸ் பண்ணதுன்னு நம்மளை சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம நர்சரிக்கு அந்த அளவு செடிகள் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 அடி 3 அடி இருக்க செடி எல்லாமே தரமான செடிகள். எல்லாம் பட்டிங் மெத்தடில் பண்ண செடிகள். பாருங்கள், பட்டிங் மெத்தடு வந்து மற்ற அப்ரோச் கிராஃப்டிங்கோட வி கிராஃப்டிங்கோட வேகமாக வளரக்கூடிய தன்மையுடையது. பாருங்கள், பட்டிங் கிராஃப்டிங். அதனால் ஃபாஸ்ட்டாக வளரும். அதனால தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த செடிகள் எல்லாமே நல்ல தரமான செடிகளாக இருக்குது. அதாவது 2 அடி நல்ல ஹெல்த்தியான செடி. இந்த செடியில் நம்ம 650 ரூபான்னு ஒரு செடி விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இது கிடைக்கணும். இப்போ பரவாயில்ல, எல்லா இடமும் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் ஆன்லைன்லேயும் வாங்குறாங்க. ஆன்லைனில் இன்னும் விலை கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தரமாக இருக்காது. அதாவது இவ்வளோ பெரிய பேக்கெட்டில் போட்டு இவ்வளோ வளர்த்து ஹெல்த்தியான நம்ம ஊர் மண், நம்ம ஊர் தண்ணிக்காக அதை ரெடி பண்ணி தரமாட்டாங்க. நிறைய பேர் அப்படியும் வாங்குறாங்க. அதில் நிறைய டேமேஜ் வர்றதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த போக்கு செடியை நம்மகிட்ட தான் வந்து வாங்குறாங்க. அதனால் எந்த செடிகள் சிறப்பாக வளருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பனானா, ரெட் பனானா, இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது ஒரு இந்த பழத்தை நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ரெட் பனானா மேங்கோ வந்து நம்ம நர்சரியில் லாஸ்ட் இயர் நமக்கு முக்கணி திருவிழாவில் காட்சிப்படுத்தினோம். அதுக்கப்புறமா நான் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவரோடு இருந்தது. அதாவது ஒரு மனம், மாம்பழத்துக்கே மாம்பழம் மனம்னா கூட ஒரு வித்தியாசமான மனத்தோடு இருந்தது. இப்போ பழம் பார்க்குறதுக்கு செவ்வாழைப்பழம் மாதிரி இருந்தது. நம்ம செவ்வாழைப்பழம், வாழைப்பழம் எப்படி இருக்கும், அதேமாதிரி இந்த மாம்பழம் இருந்தது. அவ்வளோ நீளமாக இருந்தது. கலர் அதே மாதிரி இருந்தது. நல்லா உருண்டு, அதாவது மாம்பழம்னாக்கா உருண்டையாக இருக்கும். இது நீளமாக இருந்தது. இந்த செடியும் நல்ல குரோத்தான செடி தான். 3 அடி 4 அடி. இதுவும் வந்து பட்டிங் டைப்பு செடி தான். இந்த செடியுமே நம்ம 650 ரூபாய் தான் சேல்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா, இந்த செடி பாருங்கள், என்னோட ஹைட்டு. இந்த செடி பாருங்கள், என்னோட ஒரு 4 அடி உயரத்துக்கு, 3 to 4 அடி உயரத்துக்கு இருக்குது. நல்ல தரமான செடி. இதுவும் பட்டிங் டைப் தான். பாருங்கள், இப்படி தூக்க முடியாது. நிறைய நர்சரிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய செடிகளோ இல்லை வெளியே நம்ம ஆன்லைனில் வாங்குகிற செடிகளோ இப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ வெயிட்டு. அதை அப்படியே தூக்குறோம் பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்கான செடி, நாளான செடி. அடுத்து நம்ம பார்க்குறது ஆயினிப்பலா செடி. ஆயினிப்பலாங்கிறது ஒரு ஒட்டு செடி. இது நம்ம சாதாரணமாக விதை மூலம் வந்ததுன்னா அது ஒரு 50 அடி 60 அடி வளரக்கூடிய ஒரு டிம்பர் மரம். அந்த மரத்தில் தான் ஒட்டு பண்ணி வருது. இது எல்லாமே பட்டிங் டைப் தான். பாருங்கள், பட்டிங் டைப். அது செடி நான் போட்டு அதில் நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த கவரே நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த பாசி வளர்ந்துருக்கு கூட பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ரொம்ப ஏஜ் ஆன செடி அப்படின்னு அர்த்தம். அதாவது நாளானால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாசிலாம் வளர ஆரம்பிக்கும் கவரில். நம்ம இன்னும் இந்த செடியை அடுத்த கவருக்கு மாற்றி, அதாவது வேறு இதோட பெரிய கவருக்கு மாற்றி வளர்க்க போகிறோம். இப்போது இந்த செடிகளை கூட நடவு பண்ணலாம். இதை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். நம்ம தோட்டத்தில் இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச செடி கூட இப்போ லாஸ்ட் இயர் நமக்கு கொஞ்சம் பெரிய செடியாக வச்சோம். அதனால் ஆண் பூக்கள்லாம் வந்து இந்த வருஷம் காய்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பழங்களை பிக்கிறதே, அதாவது நம்ம அந்த பழத்தை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். பலாப்பழம் பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் வெட்டுறதும் அதை சாப்பிட்றதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த பழம் வந்து நமக்கு 2 கையில் வச்சுட்டு அப்படியே பிச்சு எடுக்க முடியும். இது ஒரு நாகர்கோவில் பகுதியில் அதிகமாக இந்த பழங்கள் கிடைக்கும். இந்த டைம் கூட கிடைக்குது. கிலோ 300 400 விற்கிறாங்க. ஏன்னா அது ஒரு இப்போ பெரிய மரத்தில் ஏறி பறிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா, நம்ம 650 ரூபா ரேட்டில் தான் விற்கிறோம். இது பட்டிங் செடி, வேகமாக வளரும். இப்போ சின்ன 1 அடி 1.5 அடி ஹைட் இருந்தாலும் வேகமாக வளரக்கூடிய தன்மையுடையது.
அடுத்து நம்ம பார்க்குறது ஹெலிகோனியம். இந்த ஹெலிகோனியத்தில் இது டுவார்ப் வெரைட்டி. நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் பூச்செடி வளர மாட்டாங்குது, ஏன்னு கேட்பேன். ஏன்னு கேட்டால் அவங்க நிழலாக வெயிலான்னு கேட்பேன். அவங்க நிழல்பாங்க. நிழலில் எந்த செடிகளும் பெரும்பாலும் பூக்காது, காய்க்காது. ஆனால் இந்த செடி மட்டும் நிழலில் வளர்கிறதுக்கு ஏற்ற செடி. நிழலான இடத்துல நம்ம தரையில் நட்டாலோ தொட்டியில் வச்சாலோ இது எப்போவுமே பூ இருந்துகிட்டு இருக்கும், சீசன் கிடையாது. இந்த செடிகளும் இந்த முறை வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிளில் இது வெரிகேட்டட். இந்த வெரிகேட்டடுங்கிறது பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பச்சையும் வெள்ளையும் கலந்துருக்கும். பழங்கள் வந்து ரெட்டிஷாக தான் வரும், நல்லா ரெட் கலரில் வரும், நல்லா இனிப்பாக இருக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி கூட வளர்க்கலாம். அதாவது காய்கள் இல்லாத போது அது ஒரு அழகு செடியாகவும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம், மாடியில் வளர்க்கலாம். நம்ம ப்ரூன் பண்ணி வளர்த்தோம்னா மாடியிலையும் வளர்க்கலாம். இந்த செடிகளும் வந்து நமக்கு இந்த முறை வந்திருக்கு. அதுமாரி ஜாம்பா காம்பாங்க, அதாவது சின்ன சின்ன ஃப்ரூட்டை கொடுக்கும், ரெட் கலரில் இருக்கும், சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரைட்டி இது. இதுவும் சின்ன செடிகளும் இருக்குது, வந்திருக்கு. ஆனால் நம்மகிட்ட ஏற்கனவே பெரிய செடிகள் இந்த ஜாம்பா காயில் இருக்குது. இது ஒரு பிங்க் கலரில், ரெட் கலந்த ஒரு பிங்க் கலரில் நிறையா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது இந்த ஜாம்பக்காய். அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் பப்பாளி. கோல்டன் பப்பாளி வந்து பழமே வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும். உள்ள ப்ளஸ் வந்து நம்ம ரெட் லேடி பப்பாளி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் எல்லோயிஸாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம மாடியிலே வச்சே காய்ச்சிருக்கு, மாடியிலே வளர்க்கலாம், தரையிலே வளர்க்கலாம். பப்பாளியில் என்ன சத்துக்கள் இருக்கோ எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது. பப்பாளி வளர்க்கும்போது கவனிக்க வேண்டியது முக்கியமாக தண்ணி தேங்காத இடத்துல வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம நீண்ட நாள் 2 வருஷம் வரைக்கும் இந்த செடிகள் பழம் கொடுக்கும். நட்டு ஒரு 5-6 மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். இது பழம் வந்து ஒரு அட்ராக்டிவ் கலரில் இருக்கும், அதாவது செடியே ஒரு மஞ்சள் கலரில் ஆகிடும். இலையே மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் உங்களுக்கு பழங்களும் மஞ்சளாக வரும். அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் லேடி பப்பாளியும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பப்பாளியும் சேல்ஸ் பண்ணுறோம், ரெட் லேடி பப்பாளியும் சேல்ஸ் பண்ணுறோம். ரெட் லேடி பப்பாளி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 5-6 மாதத்தில் காய்க்கும். மேடான இடங்களில் அதையும் நடவு பண்ணலாம். விவசாயிகள் கமர்ஷியலாகவும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். என்னதான் பழங்கள் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி அதை சாப்பிட்றது தான் தனி சுவை. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வர்றது அவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணாங்கன்னு தெரியாது, மெச்சூரிட்டியான பழங்களை மட்டும் அறுவடை பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. நம்ம வந்து நல்லா மரத்திலே பழுத்தப்புறம் பறித்து சாப்பிட முடியும் நம்ம வீடுகளில் வளர்த்தா. அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸோரா. அந்த இட்லி பூ சொல்கிறாங்க இல்லையா, இது இட்லி பூ தானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒரு கேரளா வெரைட்டி, ஒரு நியூ வெரைட்டி. பூ பார்த்திங்கன்னா பெருசாக வரும், ரொம்ப பெருசாக வரும். நம்ம இப்போ ஆந்திராவிலேருந்து ஏற்கனவே வந்த செடிகளில் வரக்கூடிய பூக்களை விட இது பெரிய பூ வரும். தாய்லாந்து வெரைட்டி. இலைகளே வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், எக்ஸோரா இலை மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்டான இதில் இருக்கும். இது சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம நர்சரியில் தான் இந்த செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலோகேஷியா, அது ஒரு இண்டோர் பிளான்ட். நம்ம சென்னையில் இருக்கிறனால நிறைய இண்டோர் பிளான்ட்ஸையும் மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் இந்த இண்டோர் பிளான்ட்ஸும் நம்ம கேரளாவிலேருந்து வர வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே இது 100% சன்லைட் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடி, ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய செடி. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட். அதாவது பழங்கள் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் பராமரிக்கிறாங்க, இருந்தாலும் அதுலேயும் வந்து புளிப்பு இனிப்பு இருக்குது. இது எல்லாமே இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஃப்ரூட் செடி. அப்புறம் முந்திரியை வந்து நிறைய பேர் இப்போ விரும்பி கேட்குறாங்க, மாடியிலே வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் இந்த முந்திரி செடிகளும் இந்த லோடில் வந்திருக்கு. அதுமாதிரி ரம்புட்டான். இந்த ரம்புட்டான் செடிகள் பார்த்திங்கன்னா இது N18. இந்த N18 செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம், மாடியில் வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் நிழலாக இருக்கணும். ஒரு ஆஃப் சன்லைட்டில் தான் இந்த செடிகள் வளரும். நம்ம கேரளா கிளைமேட் மாதிரி அதை உருவாக்கணும்னா நம்ம தரையில் நட்டோம்னா பக்கத்தில் ஒரு வாழை மரமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிழல் தரக்கூடிய மரங்களை நட்டோம்னா அந்த செடிகள் நல்லா வளரும். அடுத்து நம்ம பார்க்குறது பீட்ரூட் கொய்யா. இந்த பீட்ரூட் கொய்யாலே இது லேயரிங் செடி, அதாவது நம்ம விதை மூலம் வந்ததுன்னா விலை கம்மியாக கிடைக்கும். ஆனால் வந்து அதே டைமில் பூக்கள் வர்றதுக்கு காய்க்கிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும். இது லேயரிங் செடி எல்லாமே பூக்களே வந்திருக்கு பாருங்கள், ஒரு 1.5 அடி செடியிலே பூக்கள் வந்திருக்கு. நம்ம இதை அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு 6-7 மாதம் வளர்ந்து கொஞ்சம் செடி பெருசான பிறகு தான் காய்களை அலோவ் பண்ணணும். அதேமாதிரி இது அர்க்காகிரன் கொய்யா. இந்த அர்க்காகிரன் கொய்யா பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் குட்டி குட்டியாக காய்க்கும், நிறையா காய்க்கும். ஒரு நாட்டு கொய்யா சாப்பிட்டா, ஒரு நாட்டு கொய்யா சிவப்பு கொய்யா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும். இது ஒரு நம்ம இந்திய நாட்டினுடைய ரகம். இது வந்து கமர்ஷியலாக விவசாயிகளும் நிறைய பேர் ஏற்கனவே பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுன்னா நமக்கு அது கமர்ஷியலாக கொண்டு போகும்போது சீக்கிரமாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிற குணம் இருக்கிறனால விவசாயிகிட்ட பிரபலியம் ஆகலை. ஆனால் மாடித்தோட்டத்துக்கு ரொம்ப ஏற்ற ரகம். நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வைக்கிறோம், இல்லை தரையில் வைக்கிறோம், நம்ம வீட்டுக்காக வைக்கிறோன்னா நாட்டு கொய்யா பழம் சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க இந்த செடிகளை அர்க்காகிரன் கொய்யாவை வீட்டில் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது சரக்கொண்டை. இந்த சரக்கொண்டை கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த ஓணம் டைமில் இதை பயன்படுத்தும். அந்த பூக்களை சரம் மாதிரியே நல்லா நீளமாக தூங்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து வீட்டு முன்பகுதிகளில் வைப்பாங்க பெரும்பாலும். நிறைய அவனி ட்ரீயாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வளர்ச்சி ஸ்லோ க்ரோத்து, கொஞ்சம் என்னுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் வைஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஒரு பூக்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியான பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அடுத்து நம்ம பார்க்குறது செடி மிளகு. இந்த செடி மிளகு பார்த்திங்கன்னா சமவெளியிலே இப்போ பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைமில் இது கேரளாவில் தான் விளையும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் நம்ம இருந்தோம். இப்போ எல்லா இடங்களையும் இது வளருது. அதுக்கு ஒரு காரணம் கிளைமேட்டும் எல்லா இடங்களிலும் மாறி இருக்கு. முன்னாடிலாம் இந்த அளவு மழை அளவு கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடமே நல்லா மழை பெய்யுது. ரெண்டாவது பசுமையும் அதிகமாக இருக்குது.
இது வந்து நிழல் பகுதியில் வளர்க்கணும். இதனுடைய இது பறிக்கிறது இந்த செடியிலே பாருங்கள் நிறைய பழங்களோட இருக்குது. பழங்கள் நிறைய இருக்குது, காய்களோட தான் வந்திருக்கு. ரொம்ப எளிமையான முறையில் இது வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இதனுடைய காய்கள் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இல்லை, நம்ம தோட்டத்திலே வளரும்போது அதனுடைய காரத்தன்மை அதிகமாக இருக்கும். பயங்கர காரத்தன்மையாக இருக்கும். நம்ம அப்படியே பறித்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கடைகளில் வாங்குறது நம்ம பெரும்பாலும் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி தான் வாங்குகிறோம். ஃபஸ்ட் குவாலிட்டி நமக்குலாம் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அதனால் எல்லாருமே இதை மிளகை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால வீடுகளிலே வளர்க்கலாம். செடி மிளகை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் மாடியிலேயோ இல்லைனா தரையிலேயோ ஒரு 2 செடி வச்சாலே போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகு வந்து நம்ம அதிலே கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நர்சரி பொறுத்த வரைக்கும் செடி மிளகும் சேல்ஸ் பண்ணுறோம், கொடி மிளகும் சேல்ஸ் பண்ணுறோம் செடிகளாக. அடுத்து நம்ம பார்க்குறது பெட்ரியாங்கிற செடி, அதாவது சேண்ட் பேப்பர் செடிம்பாங்க. அதாவது இலைகளை பார்க்கும்போது சொரன்னு இருக்கும். நம்ம உப்பு காகிதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இரும்பு மரப்பலகைலாம் தேய்க்கிறதுக்கு உப்பு காகிதம் பயன்படுத்தும். அதுமாதிரி இந்த இலை வந்து சொரப்பாரும், கையில் பார்த்தா தெரியும். இது எல்லாமே சின்ன செடிகளாக வந்திருக்கு. பெரிய செடிகளும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அதேமாதிரி நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு கூடுவாஞ்சேரிலே அவர் வீட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அவர் வாங்கி நட்டிருந்தார். இப்போ வந்திருக்கும்போது அவர் ஒரு வீடியோ காமிச்சார், நானே அசந்துட்டேன். அதை எங்கள் ஸ்டேட்டஸில் போட்டோன்னே கிட்டத்தட்ட 150 செடி இருந்தது. ஒருத்தரே வாங்கிட்டார். ஏன்னு கேட்டால் லேண்ட்ஸ்கேப்பிங் ஒருத்தர் வீட்டில் வச்சு அவங்க எந்த பராமரிப்பும் இல்லை. அவங்க இருக்கிற மதுரை வீடு இருக்குது கூடுவாஞ்சேரி. ஆனால் கூட அது ரொம்ப ஆச்சரியமாக அவ்வளோ அழகாக பூத்துருந்தது. அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த செடியை வீடுகளில் வளர்க்கலாம். இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ரம்புட்டான் செடி. இந்த ரம்புட்டான் N18 நம்ம கிளைமேட்லேயே நல்லா துளிர்லாம் வந்திருக்கிறத பார்க்குறீங்க. இது வந்து நம்ம பழைய செடி தான். நான் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா, இந்த ரோட்டில் செடிகள் வந்திருக்கு, ஆனால் எந்த அளவு வளர்ந்துருக்கு அது நம்ம வச்சுருக்க பாருங்கள். ஒரு சன்லைட் ஏரியாவில் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே தென்னை மரம், இதில் வெத்திலை கொடி எவ்வளோ படத்துருக்கு பாருங்கள். ஒரு மரத்தில் இதெல்லாம் நாங்கள் வைக்கல, தானாக ஒரு பாக்ஸ்வெயில் பாம்பில் அது வளர்ந்துருக்கு. வளர்ந்து அப்படியே கொடியாக தொங்குது. இந்த நிழல் இருக்கிறதுனால இது அழகாக துளுக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்களும் இந்த ரம்புட்டான், மங்கூசின் இந்த மாதிரி செடிகளை, லோங்கன் இந்த மாதிரி செடிகளை வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆஃப் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளரும், நல்லாவே கண்டிப்பாக காய்க்கும். இந்த மார்ச் மாதம் அந்த லோடில் நிறைய செடிகளை பார்த்தோம். சில செடிகள் விடுபட்டிருக்கோம். ஏன்னு கேட்டால் அந்த செடிகள் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்குங்கிறத சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி செடிகள் வேணும்னாலும் மற்றபடி நம்ம நர்சரியில் நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட் செடிகள் கூட சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. நீங்கள் அதை பற்றி தெரியணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். செடிகள் வேணும்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.